ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கௌதம் கம்பீர் லெஃப்ட் ஹேண்ட் லெஜண்ட், இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயசூர்யா லெஃப்ட் ஹேண்ட் லெஜண்ட். இவங்க ரெண்டு பேரும் தான். அதில் கௌதம் கம்பீர் வந்து இந்தியா டீமோட ஹெட் கோச்சாகவும், ஜெயசூர்யாவை வந்து ஸ்ரீலங்கா டீமோட ஹெட் கோச்சாகவும் இப்போ ரீசெண்டாக ஆகிட்டாங்க. இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா vs ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் T20 கண்டினியூ நடக்க போகிற இன்டர்நேஷனல் மேட்சோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிவியூல எடுத்துக்கிட்டிங்கன்னா வெதர் அண்ட் பிக்சர் போட்டு பார்த்துடலாம். அதில் ஃபர்ஸ்ட் வெதர் வந்து மேட்ச் நடக்க போகிறதுல வந்து 29 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த மேட்சை வந்து ஒரு நைட் மேட்ச், அதனால ஃபுல் மேட்ச் நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. மேக்ஸிமம் மழை வராது, ரிப்போர்ட் படி மழை வராது. மழை வந்துச்சுன்னா ஓவர் குறைக்கப்படும். பிச் ரிப்போர்ட் வந்து இந்த பிச் வந்து ஒரு டஸ்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு நைட் மேட்ச், அதனால செகண்ட் பேட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இருந்து ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் டியூ வர ஆரம்பிச்சிடும். அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 200 ஒரு 190 ஸ்கோர் போட வேண்டியதாக இருக்கும். அதனால இந்த பிக்சர் போடும்படி பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிரவுண்டில் ஸ்டாட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கிரவுண்டில் வந்து ஆவரேஜ் ஸ்கோராகவே 171 தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கோட செகண்ட் பேட்டிங் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே சேசிங் வந்து டியூ வரனால வாய்ப்பு இருக்கனால ஈஸியாக சேஸ் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் இந்த கிரவுண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கடைசி 10 இன்னிங்ஸில் வந்து 4 முறை 200 மேலே கிராஸ் பண்ணியிருக்காங்க செகண்ட் பேட்டிங்கில். அதனால கண்டிப்பாக சொல்கிறோம், நம்ம வந்து செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஈஸியாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸில் வந்து அவங்க எப்படி ஸ்கோர் எடுத்து போகிறாங்களோ அதை வச்சு இருக்குது மேட்ச் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஜெயிக்கிறாங்களா ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸை ரொம்ப ரொம்ப க்ரூசியல் சொல்லலாம். இப்போ அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டோம்னா கீ பேட்டில்ஸ்குள்ளே போயிட்டோம்னா 2 கீ பேட்டில்ஸ் நான் வச்சிருக்கேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா சூரியகுமார் வர்சஸ் வனிந்து ஹசரங்கா. இவங்களோட கீ பேட்டில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லலாம். ஏன்னா இப்போ சூரியகுமார் வந்து ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன், அவர் எல்லா பாலையும் அடிக்க தான் போவார். அதே மாதிரி இப்போ வனிந்து ஹசரங்கா எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து ஒரு அட்டாக்கிங் ஸ்பின்னர், அவர் எல்லா பாலும் தூக்கி போட்டு விக்கெட் டேக்கிங் பண்ணி தான் எடுக்க தான் ட்ரை பண்ணுவார் அவர். இப்போ சூரியகுமார் வந்து ஒரு வேளை வந்து ஒரு ஸ்வீப்பு இல்லாட்டி ஒரு ஸ்லாக் ஸ்வீப்பு அவரோட ஒரு 360 ஸ்டார்ஸ்ல ஆட போய் ஒரு வேளை அவுட் ஆயிட்டாருன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் ஸ்ரீலங்காவுக்கு. ஏன்னா ஒரு முக்கியமான பேட்ஸ்மேன், அவர் கேப்டன் வேற இருப்பார். அதுவும் இல்லாம வனிந்து ஹசரங்கா வந்து ஒரு சில ஷார்ட் பால்லாம் போட்டா கண்டிப்பா பனிஷ் பண்ணுவார் சூரியகுமார் யாதவ். அதே மாதிரி இப்போ ரெண்டாவது பேட்டில் எடுத்துக்கிட்டோம்னா பத்தும் நிஷங்கா வர்சஸ் அக்ஷதீப் சிங். இப்போ நான் ஸ்விங் பற்றி சொல்லியிருந்தேன். ஒருவேளை இந்தியன் டீம் வந்து சேசிங் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்து அக்ஷதீப் சிங் வந்து நியூ பால் ஆரம்பிச்சாருன்னா கண்டிப்பா வந்து பத்தும் நிஷங்கா வந்து அவர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலிங்ல வந்து ஒரு வீக்னஸ் இருக்கு. அதனால அவர் எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்ரீலங்கா டீமுக்கு வந்து ஒரு முக்கியமான பேட்ஸ்மேன் சொல்லலாம் பத்தும் நிஷங்கா. இந்திய டீம் பிளேயிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 பேர் அதில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் காம்போல போயிருக்காங்க. அவங்க அதில் லெஃப்டாகவும் ஜெய்ஸ்வால் இறங்கிருக்காரு. ஜெய்ஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கிங் இன்டென்டோட அவர் இறங்கிருப்பார். அடுத்து செகண்டா சுக்மன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வைஸ் கேப்டன் ஆனாரு. எல்லா கான்ட்ரவர்சியும் இப்போ அவர் மேலே தான் இருக்கு. இப்போ அதுவும் இல்லாமல் கௌதம் கம்பீர் வந்து அவர் மேலே வந்து ஒரு நல்ல நம்பிக்கை வச்சிருக்காரு. ஒரு 3 ஃபார்மட் பிளேயராகவும் நம்பிக்கை வச்சிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ T20 வந்து செகண்ட் ஆடுறாரு. தேர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிஷப் பண்ட் ஒரு வேர்ல்ட் கப் வின்னிங்ல இருந்து இப்போ வந்திருக்காரு. அவர் தான் இந்த டீமோட விக்கெட் கீப்பர் சொல்லலாம். அடுத்து கேப்டன் சூரியகுமார் யாதவ் 4வது ஆட போறாரு. அவர் இந்த டீமோட ஒரு எப்படி சொல்றோம்னா இந்த டீமுக்கு ஒரு கீ பிளேயர் அவர் தான். அப்ப 5வது ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா ஆட போறாரு. இப்பதான் வந்து அவர் கேப்டன்ல இருந்து வைஸ் கேப்டன்ல இருந்து இப்போ எல்லாமே அவருக்கு தூக்கிட்டு இப்போ ஒரு பியூர் பிளேயர் ஆட போறாரு. அவரோட இன்ஜுரி லெவலையும் பார்க்கணும் நாங்க. ஏன்னா கௌதம் கம்பீர் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டதுல அதான் சொன்னாரு, அவரோட இன்ஜுரினால தான் அவர் வந்து அவரோட வைஸ் கேப்டன் வந்து பறிக்கப்பட்டு சொன்னாங்க. இப்போ அவர் இன்ஜுரி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா அவர் வந்து ஒரு T20 வேர்ல்ட் கப் ஃபுல்லாமே ஆடி இருக்காரு. அதனால அப்படி வச்சு பார்த்தபோது அவர் இன்ஜுரி வந்து நல்லா தான் இருக்கு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் வந்து செக்ஷன் விட்டுருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் நல்லா பவுலிங் போறாரு, நல்லாவும் பேட்டிங் பிடிக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிவன் டூபாயா இல்லை ரிங்கு சிங் ஒரு பிளேஸ் வந்து ஒரு குழப்பம் இருக்கு. ஏன்னா ரிங்கு சிங் வந்து அந்த பிளேஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பின்னி எடுத்திருக்காரு. ஆனால் ரீசெண்ட் டேக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினாலும் தரமா ஆடி இருக்காரு அதுக்கு முன்னாடி அவர். அதுவும் இல்லாமல் இந்த வேர்ல்ட் கப்ல ஆடின சிவன் டூபே 6வது பொசிஷன்ல ஆடுவாரா இல்லை ரிங்கு சிங் ஆடுவாரா தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுவும் இப்போ அதுக்கடுத்து 7வது பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் வந்து இந்த டீம் வந்து ஒரு பியூர் ஒரு ஆல்ரவுண்டர் பவுலிங் ஆல்ரவுண்டரா மாறிட்டாரு. ஏன்னா ரவீந்திர ஜடேஜா போனது அப்புறம் இப்போ இவர் தான் அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆனால் பேட்டிங் ஆல்ரவுண்டரா மாறுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். அதுக்கடுத்து 8வது வந்து வாஷிங்டன் சுந்தர் ரீசன்ட் அடிஷனா T20 ஸ்குவாட்ல வந்து இவர் ஒரு பேக்கப் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரா இருக்காரு. இப்போ அடுத்து 9th வந்து ரவி பிஷ்னாய். இப்போ வந்து குல்தீபாவுக்கு அடுத்து ஒரு மெயின் ஸ்பின்னர் இவர் தான் வராரு. இவர் ஒரு லெக்கினால விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அவர் வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து 10வது வந்து அக்ஷதீப் சிங் தான் ரீசன்ட் T20 வேர்ல்ட் கப்ல வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்.
இந்தியா டீமுக்கு கடந்த ஒரு 3 வருஷமா இவர் தான் ஐஎஸ் விக்கெட் டேக்கரா இருந்திருக்காரு T20ல. இப்போ அடுத்து 11 சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பேக்கப்பா வந்திருக்காரு. இப்போ பும்ரா, ஷமி இவங்களாம் இல்லாதனால இப்போ சிராஜா இருக்காரு. மேக்ஸிமம் சிராஜ் ஸ்ரீலங்கா இருந்தாலும் சிராஜ் வந்துடுறாரு. அதனால சிராஜ் வந்து ஒரு லக்கி சாமா இருக்கா ஸ்ரீலங்கா கூட விக்கெட் டேக்கிங்க்கு. இப்போ இந்திய டீம் பிளேயிங் லெவல் இதுதான், அந்த 11 பேர் தான். ஸ்ரீலங்கா டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்களும் ஒரு ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் தான். லெஃப்ட் பேட்ஸ்மனா குஷேல் பரேலாவும், ரைட் பேட்ஸ்மனா 10 நிமிஷம் தான். குஷால் பரேலா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து வந்தப்போ வந்து அவரை வந்து என்ன சொன்னாங்கன்னா ஜெயசூர்யா இருந்தாங்க. இவர் தான் அடுத்த ஜெயசூர்யா இருந்தாங்க. ஆனா அவர் வந்து இன்ன வரைக்கும் அந்த இது அதோட நேம் வந்து ஃபில் பண்ணவே சொல்லலாம். அப்புறம் 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவர் வந்து ஒரு கிளாஸ் பிளேயர். கடைசி 2 வருஷத்துல வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணது வந்து T20ல வந்து வேற லெவல் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு சொல்லலாம். அவர் ஆவரேஜஸ் சூப்பரா இருக்கு 3 ஃபார்மட்லயும். இவங்க 2 பேரும் தான் முதல் ஓப்பனிங். இப்போ ஒன்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா குஷால் மெண்டிஸ் இந்த டீமோட ஒரு முக்கியமான பிளேயர் சொல்லலாம். இவர் தான் இது. அதுவும் இல்லாம இவர் தான் ஒரு ஸ்பின் ஹிட்டர் சொல்லலாம். நடுவில் வந்து மிடில் ஓவர்ஸ் சூப்பரா யூஸ் பண்ணுவார். இவர் ரைசிங் ஸ்டாரா கமிட்டி மெண்டிஸ் இருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா இந்த டீமுக்கு வந்து லங்கா பிரீமியர் லீக்ல வந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணி இப்போ இந்த ஸ்ரீலங்கா டீம்ல இடம் பிடிச்சிருக்காரு. அடுத்து 5வதா ரீசன்ட் கேப்டனான சரித் அசலங்கா. இப்ப ஸ்ரீலங்கா டீமோட ஒரு பெரிய மிஸ்டேக் இதுதான். ஒரு வேர்ல்ட் கப்லயும் ஒரு தோட்ட கேப்டன் வந்து தூக்கிடுறாங்க. இப்ப 2023 ஓடிய வேர்ல்ட் கப்ப தோத்த சரங்கா தூக்குனாங்க. 2024 T20 வேர்ல்ட் கப் தூக்குன அசரங்கா தூக்குனாங்க. இப்போ ஒரு புது கேப்டனா போட்டிருக்காங்க. இவர் எந்த அளவுக்கு ஒர்க் ஆவான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ 6ஆ வந்து ஆல்ரவுண்டர் ஸ்ரீலங்கன் டீமோட ஒரு பிரிமரி ஒரு ஆல்ரவுண்டர் சொல்லலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய ஓவர் போட ஆரம்பிச்சிருக்காரு இவர். தசுன் சனங்கா இவர் வந்து ஒரு முக்கியமான பிளேயர் ஸ்ரீலங்காக்கு. முக்கியமான மேட்சஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் இவர். அடுத்து இந்த டீமோட மெயின் ஸ்பின்னர் வந்து வனிந்து வாசரங்கா. இவர் முன்னாள் கேப்டன் சொல்லலாம். இப்போ கேப்டன் சேர்ந்து போயிருக்காங்க இப்போ இவருக்கு. இப்போ அடுத்து 8 எடுத்துக்கிட்டோம்னா 8 வந்து வெள்ளாங்கனையா. இவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். இந்த டீமுக்கு வந்து ஒரு ஸ்பின் ஆப்ஷனா கொடுப்பாரு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஸ்பின்னர் 9th வந்து தீக்ஷனா. இவர் கண்டிப்பா இந்த டீம்ல ஆடுவாரு. மேக்ஸிமம் வந்து 2 ஃபாஸ்ட் பால் ஆடுவானா 3 ஃபாஸ்ட் பால் ஆடுவான்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருக்கு இந்த டீம்ல. 3 ஃபாஸ்ட் பால் ஆடுனாங்கன்னா மேக்ஸிமம் வந்து யார் ஆடுவானா ஜுசேரா ஆடுவாரு, சமீரா ஆடுவாரு, பத்தினா ஆடுவாரு. இப்போ 2 ஃபாஸ்ட் பால் ஆடுனா சமீராவும் பத்தினாவும் ஆடுவாங்க மேக்ஸிமம். இதுதான் இந்த டீமோட பிளேயிங் லெவல். கடைசி அந்த மேட்சோட ப்ரிடிக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஸ்ரீலங்கா டீமோட. ஏன் சொல்றேன்னா இப்போ வந்து ஸ்ரீலங்கா டீம் வந்து அவங்க வந்து சூப்பர் 8 கூட போகாம ஒரு ரொம்ப குரூப் ஸ்டேஜ்ல வந்து தோத்து போய் வெளில வந்திருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப பேட் கான்ஃபிடன்ஸ்ல இருக்காங்க இந்த ஸ்ரீலங்கா டீம். இந்தியன் டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்பதான் ஒரு கப் அடிச்சிருக்காங்க. அது இல்லாம அவங்களோட ஸ்டார் பிளேயர்ஸ்ல இப்போ கொஞ்சமா இந்த சீரியஸை வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஒரு இந்தியன் டீம் பக்கம் வந்து ஒரு ஸ்ட்ராங்னஸ் தெரியுது. இப்ப அதுவும் இல்லாம இந்த கிரவுண்ட்ல வந்து செகண்ட் பேட்டிங் எடுக்கிறவங்க மோஸ்ட்லி வின் பண்ணுவாங்க. இப்போ டாஸ் வின் பண்ணி எந்த டீம் வந்து சேஸ் பண்றாங்களோ அவங்க வந்து அதிகமாக வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்போ என்னோட ப்ரிடிக்ஷன் என்னன்னா இந்தியன் டீம் வந்து 61%, ஸ்ரீலங்கன் டீம் வந்து 39% ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.